Come on church, சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒரு மகிமை மேகம், ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இடத்தை மூடுதே. எல்லோரும் ஒரு மனதோடு விலகாத மேகம் நீ, ஒரு செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, ஒரு செல்லும் மேகம் நீ. Hallelujah, hallelujah, hallelujah. Hello, சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. மறுபடியும் வாங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah.
இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தைகளை சொல்ல நான் ஆர்வமாக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பூமி கைவிடலாம், மனுஷர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நீ எதிர்பார்க்கிற காரியம் உனக்கு எதிராக நிற்கலாம். ஆனா நம்புகிற இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் மாறாத தேவன். அவர் ஒருபோதும் மாறாத தேவன். நான் பாடும் பாடலின் காரணமே நல்லவரே என் இயேசுவே. நான் பாடும் பாடலின் காரணமே நன்மைகள் எதிர்பார்த்து பார்த்து உதவாதவர்
ஆவியானவர் நிரப்பப்படும். அப்ப அந்த சபை முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ய மாட்டவர். அப்ப ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோட பேச மாட்டவர். ஒரு ரீகாலா மூக்கா சீக்கிரி லபோரி நிமால வாக்கா ரீதி நிமா. அப்ப அந்த இடத்தை முழுவதும் ஆவியானவர் ஆளுகை செய்யும். ஆவியானவர் நடத்த மாட்டவர். இந்த சபை தேவ ஆவியானவர் எடுத்து நடத்த ஆவியானவர் அபிஷேகத்தினால நிரப்பம், தேவ வசனத்தினால நிரப்பம், உன்னால அக்கினினால நிரப்பம் ஆண்டவர். அப்ப அந்த சபையை முழுவதும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்தை முழுவதும் தேவ ஆவியான ஆளுகை செய்யும். வந்த ஜனங்களோட பேசும். தேவனே இந்த ஆராதனையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தேவனே ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எடுத்து நடத்தும் என்று ஒவ்வொரு பிள்ளையோட பேசும்.
இந்த இடத்தை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கண்கள் யாரை பார்க்க கண்கள் அந்த விதையை எடுத்துட்டு உங்களோட சிந்தையில கொண்டு வாங்க. ஆண்டவரே, இந்த சபைக்கு நம்ம விதைக்க போறோம். ஆண்டவரே, இந்த விதை 30, 60, 100 இது பெருகணும். அதனால நான் மனசார நான் விதைக்க போறேன் அப்படின்னு சொல்லி உங்க உள்ளத்துல நீங்க ஜெபம் அதை நீங்க ஜெபம் பண்ணுங்க. பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வானத்தையும் பூமியையும் படுத்த கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா தெய்வங்களையும் ஆண்டவரே ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க எல்லாரும் வந்த ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே விதைக்கிற விதைய ஆண்டவரே நீ விருத்தி பண்ண போறதுக்கு நன்றி செலுத்த மாத்த போறதுக்கு நன்றி ஆண்டவரே. வேலை செய்யறவங்களை நீ ஆசீர்வதியும், படிக்கிறவங்களை நீ ஆசீர்வதியும், பிசினஸ் செய்யறவங்களை நீ ஆசீர்வதியும், இந்த சபையை நீ ஆசீர்வதியும். இங்க இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ரெட்டிப்பா நீ ஆசீர்வதிக்க போறதுக்கு நன்றி. இவங்க மனசார இப்ப விதைக்க போற ஆண்டவரே, இந்த விதைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாமத்திலே நான் வரவேற்கிறேன். இந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். இந்த பிரதிஷ்டை ஆராதனை நடப்பதற்கு முன்பதாக நாம அவருடைய வார்த்தை கேட்க போகிறோம். இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுவதற்கு முன்பதாக இந்த அழைப்பு கொடுத்ததான உங்களுடைய சபை போதகர் பாஸ்டர் ஜேக்கப் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த காஜாங் சபையினுடைய மூப்பர் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பினை உங்கள் மூலியமா தேவன் எனக்கு கொடுத்ததுக்காய் தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற போதகர்மார்களை நான் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் பாஸ்டர் பீட்டர் கோமஸ்
அவர் பல வருஷமா எனக்கு தெரியும். அவர் தான் என்னை ஜேபிக்கு அறிமுகப்படுத்தின ஆளு. ஜேபி ஊழியர்கள் மத்தியில் எனக்கு ஊழியர்களை தந்து ஜேபி பகுதிக்கு என்னை அறிமுகப்படுத்தினார். அவர் என்னுடைய ஆவிக்குரிய சகோதரன். அவர் நல்ல சகோதரன். அவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அடுத்தது பாஸ்டர் ஜேக்கப். அவரையும் எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவர் என்னுடைய ஆவிக்குரிய நல்ல நண்பர். இந்த நாட்கள் அவரோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை நான் நன்றி செலுத்துகிறேன். சற்று முன்பதாக அங்க ஜோசுவா கீபோர்டு வாசிக்கிறார் பாருங்க. இளம் போதகர், வளர்ந்து வருகிற போதகர். அவர் என்னுடைய ஆவிக்குரிய மகன். சரிங்களா? ஆவிக்குரிய மகன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக இன்னும் ஒரு இடத்துல நான் உங்களிடத்துல அறிமுகம் செய்யணும். டீச்சர் வசந்தா இருக்காங்களா? டீச்சர் வசந்தா. டீச்சர் வசந்தா வந்து நான் வேதாகம் கல்லூரியிலே படிக்கும் பொழுது எனக்கு ஆசானா டீச்சரா இருந்து அநேக பாடங்களை அவங்க எங்களுக்கு போதித்து கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் எங்களுடைய வார்த்தையை சொல்லி இந்த திருசபையும் இந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆயத்தப்படுத்த பேச விரும்புகிறேன். இந்த ஆலயத்துல வந்து நான் உட்காரும் பொழுது கர்த்தர் ஒரு காரியம் இந்த சபையை குறித்து என்னுடைய இருதயத்திலே போட்டார். அது என்னன்னு சொன்னா, இந்த சபை ஊழியம் நிறைய விதத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறது. ஒரு தடுமாற்றம். ஆனா ஆண்டவர் வந்து இந்த நிலைமையை ஆண்டவர் என்ன செய்ய போறார்? மாத்த போகிறார். ஒரு ஆளிலேயே சொல்லப்பா. ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஏன் நாம் சபையை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது நடத்த வேண்டும்? ஒரு கேள்வி. உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏன் சபையை ஆரம்பிக்கணும்? சபையை ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறேன். நம்ம சபை ஆரம்பிக்கும்படி கர்த்தர் நம்ம அழைச்சாரா? முதல் காரியம், இந்த ஊழியத்தை, இந்த திருச்சபையை நடத்தும்படி தேவன் சொன்னாரா? எல்லாரும் ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அதுக்கு பதில் கொடுக்க உங்க மனசுக்குள்ளே பதில் கொடுக்க பாருங்க. கர்த்தர் அழைத்தாரா? அல்லது இந்த இடத்துல சபை ஆரம்பிக்க வேண்டும் என்றதான ஒரு தேவை இருந்ததா? நிறைய ஜனங்க இருக்கிறாங்க பாஸ்டருங்க, ரட்சிக்கப்படாம ஜனங்க இருக்கிறாங்க. ஆகையினால இங்க ஒரு சபை திறந்து ஆரம்பிச்சா அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க. அப்படி ஒரு தேவையோடு கூட இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டதா? மூன்றாவது கேள்வி, அல்லது எல்லோரும் பாஸ்டராக ஆசைப்படுறாங்க. Everybody want to be a pastor. எல்லோரும் சபை ஆரம்பிக்கிறாங்க. ஆகையினால நானும் ஒரு சபை ஆரம்பிக்கணும் அப்படி என்று சபை ஆரம்பிக்கப்பட்டதா? இதெல்லாம் கேள்விதான். சரியா? ஒண்ணு, தேவன் ஆரம்பிக்க இந்த ஊழியத்தை இந்த இடத்துல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு. ரெண்டு, ஒருவேளை நீங்களே இந்த ஏரியாவில் பார்த்து நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, இங்க ஒரு சபை ஆரம்பிச்சு இந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லி
இந்த ஜனங்கள்லாம் தேவனுடைய சபைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது விஷன், தரிசனம். அல்லது நானும் பாஸ்டராகி ஒரு ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா அது டிசையர், உங்களுடைய விருப்பம். அழைப்பு, தரிசனம், விருப்பம். இந்த மூன்றுல எப்படி சபை ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக சபை ஆரம்பிக்கப்பட்டது? புஸ்தகம் நீங்க வாசிக்க வேண்டாம். எரேமியா புஸ்தகம் 33:3 கர்த்தர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் காண்பிப்பேன். இதுதான் இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்கதரிசனம். நல்லா பாருங்க தம்பி, நல்லா. ஹல்லேலூயா. ஜெபிப்போம். ஒரு நிமிடம் தேவ பிரசன்னத்தை எழுந்திருப்போம். ஒரு நிமிடம் தேவ பிரசன்னத்தை. ஜேபில ஒரு சபை உருவாகணும், ஒரு சபை ஆண்டவருக்காக உருவாக்கப்படணும், ஆண்டவருக்காக ஒரு ஊழியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி என் இறுதியை வாஞ்சித்த போது நான் 5 வருடம், நல்ல காலமாக கேளுங்க, 5 வருடம் தேவ சமூகத்துல காத்திருந்தேன். ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை இந்த ஜேபி பட்டணத்துல, இந்த வட்டாரத்துல நான் செய்யணும்னு சொல்லி எனக்கு ஒரு சபையை நீங்க திறந்து கொடுங்க சொல்லி காத்திருந்தேன். இது நல்லாவே பாஸ்டர் பீட்டர் காமர்ஸ்க்கு தெரியும். அடக்குவாரு, துளாத அடங்கு அடங்கு அடங்கு, என்ன ரத்தம் ஓடுது, நான் தலைக்கீழே மாத்திடுவேன் சொன்னாரு. அடங்கு அடங்குது. அப்பொழுது இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க அப்படின்னா, இங்க ஒரு ஊழியத்தை கட்டுவோம் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நான் காத்திருந்த போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்த தேவன் என்னோடு பேசுறது என்ன தெரியுங்களா? எதை நம்ம புறக்கணிக்கிறோமோ, எதை வேணான்னு தள்ளுறோமோ, எந்த கல்ல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோமோ, அந்த கல்லை தான் ஆண்டவர் மூளை கல்லா மாத்துவார். ஹல்லேலூயா. எந்த ஊழியம் எனக்கு வேண்டாம்னு சொன்னோம், ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்த ஊழியத்தை போய் கட்டு, இங்க ஜேபில நான் உனக்கு வாசலை திறக்கிறேன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அஸ்திவாரமே எல்லாரும் ஷாலும் கிரைஸ்ட்ல இருக்கிறவங்க, ஷாலும் கிரைஸ்ட் சபையில் உள்ளவங்க, நம்மளுடைய தாய் சபை, நம்மளோட மேனே ஜேபி தான்றாங்க. மேனே இதுதான். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த ஊழியத்தை பாடுதான், கஷ்டம் தான். பாஸ்டர் சொன்னது மாரி நான் வேலை செய்யறேன், இன்னும் நான் வேலை செய்யறேன், சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு தான் ஊழியம் செய்யறேன். 2 சபை பார்க்கறேன். ஜேபி பாசரம்மா டேனியல் ஐயா கிட்ட கொடுத்து, டேனியல் ஐயா இது மனப்பூர்வமாக ஃபஸ்ட் ஜேக்கப்கிட்ட கொடுக்குறாரு, இந்த ஊழியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக இவரை ஆசீர்வதிக்கிறீங்களா? மனப்பூர்வமாக சரி. இப்போ எல்லா மூத்த ஊழியக்காரர்கள், மூத்த சகோதரர்கள் எல்லாரும் வந்து மனப்பூர்வமாக இந்த ஷலோம் கிரைஸ்ட் சர்ச்சை வந்து பாஸ்டர் ஜேக்கப்டையும் சிஸ்டர் நான்சி பண்ணுக்குவாங்க. இவங்க பாஸ்டரோட மனைவி பாஸ்டர் ஜேக்கப்பும் சிஸ்டர் நான்சியும், இவங்க 2 பேருக்கும் இவங்க எல்லாம் மனசார வந்து ஒப்பு கொடுத்து இந்த சபையை நடத்துறதுக்கு, இந்த சபைக்கு ஒரு தகப்பனாவும் ஒரு தாயாவும் இருந்து இந்த குடும்பத்தை நடத்த போறாங்க இல்லைங்களா? அதனால நீங்க எல்லாம் மனசார ஒப்பு கொடுக்குறீங்களா? மனசார விரும்புறீங்களா? மனசார விரும்புறீங்களா? நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அது கஷ்டமா இருக்கும். நீங்க மனசார ஏற்றுக்கொள்ளணும், இவர் வந்து இந்த சபைக்கு ஒரு ஊழியக்காரா வரணும் அப்படின்னு நீங்க மனசார ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, சரி. இப்ப நம்ம ஒரு காரியத்தை சொல்லி நம்ம வந்து டெடிகேட் பண்ண போறோம். முதலாவது, நான் உள்ளத்திலே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆரம்பிச்சு கூப்பிட்டதுல இருந்து
நீங்கள் வந்து டெடிகேட் பண்ணோம் பஸ் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஒரு மருதும் சொல்லலை. ஐ நெவர் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. சரி வரையா அப்படின்னா, ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னு என் உள்ளத்தில் ஒரே தாகம். என்ன சொல்லணும் ஆண்டவர், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி இதை டெடிகேட் பண்ணணும், நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு சபையிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் வித்தியாசமான வார்த்தைகளை குறித்தா நீங்கள் பேசுவீங்க, அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீடு இது, என் வீடு இது, என் ஜெபம் வீடு. இதில் ஆழமாக அது பதிஞ்சிருச்சு. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாஸ்டர் ஜானத்தை இன்னைக்கு அழகாக பேசிட்டாரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எந்த ஆண்டவர் எப்படி சொன்னார்னா கேளுங்க, நீங்கள் முக்கியமானது. ஆண்டவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த வீட்டுக்கு அவருடைய ஜெப வீட்டுக்கு வர்றப்ப எல்லாரும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அவர் என்ன செஞ்சாரு, என்னோட வீடை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு உடைச்சிட்டு, இதை இடிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல நான் கெட்டுவேன் அப்படின்றார். இடிச்சு போடுங்க, நான் 3 நாள்ல நான் கெட்டுவேன். அது இன்றைக்கு பாசறையா பேசுற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சபையை கட்டுறதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த இடிச்சு போடுறது என்ன தெரியுங்களா, ஆவிக்குரிய காரியத்துல இருக்கிற எல்லா அழுக்கையும் இடிச்சு போட்டுடணும். அது இந்த சபைக்குள்ள வரக்கூடாது. எல்லாம் ஆவிக்குறை. அப்படின்னா ஆவிக்குறை காரியத்தை என்ன சொல்றேன்னா, உங்களுடைய ஆத்திரம், எரிச்சல், கோபம், வன்கான், போராமை, மற்றவங்க உயரக்கூடாது, குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, இப்படிப்பட்ட எல்லாம் வந்து ஆண்டவர் இடிச்சு போட்டுரும். அது எல்லாத்தையும் இடிச்சு போட்டு ஆண்டவர் கட்ட போறாரு அப்படின்னு இருதயத்துல உள்ளத்துல உள்ள கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா இங்க வரப்ப பாஸ்டர் நல்லா தெளிவா சொல்றாரு, இந்த சபை தேவனோட சபை, இது ஒரு ஜெப வீடு சபை, இது வந்து ஆலயத்துக்குள்ள ஒரு மகிமை உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிக்கிட்டு வர்றாரு பாருங்க. என்ன சொல்லிட்டு ஆண்டவரே, ஏதோ இந்த காஜாங் வட்டாரத்துல ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய போற, அதனால எல்லா மகிமையும் தேவனுக்கு தான். அதனால நம்ம எல்லாரும் சந்தோஷமா இந்த சபையை நம்ம டெடிகேட் பண்ண போறோம். டெடிகேட் அப்படின்னு சொன்னா இந்த சபையை ஏற்கனவே ஆண்டவர் டெடிகேட் பண்ணிட்டாரு. அப்படின்னா ரீடெடிகேட், அவரை வந்து திருப்பி புதுப்பிக்கிறார். இந்த சபையை அவர் புதுப்பிக்கிறார். இந்த சபையை ஏற்றுக்கொள்றீங்களா? சபை டெடிகேட். கர்த்தாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், வல்லவர், நீ ஒருபோதும் வாக்கு மாறாத தேவன். ஒவ்வொரு வார்த்தையும் அது போய் அது வெறுமையா திரும்பாம இந்த ஷலோம் கிரைஸ்ட் சர்ச்சில் ஆண்டவரே அது நிரந்தரமா உம்மோட வருகை வரைக்கும் அது கிரியை செய்ய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால இதை பிரதேசிக்கிறேன் ஆண்டவரே, ரீடெடிகேட் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பொறுப்பெடுத்து ஆண்டவரே உமக்கு வேண்டி மகிமையான காரியத்தை செய்ய ஆண்டவரே சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. certificate of a membership, AICF
மலேசியா. இந்த AICF மலேசியாவில் இந்த ஸ்தாபனத்திலே இந்த சபையானது பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய தலைமைத்துவத்தின் கீழே இந்த ஊழியம் தொடர்ந்து பாஸ்டர் ஜேக்கப் மூலியமாய், அவருடைய மனைவி மூலியமாய், சபையில் இருக்கிற மூப்பர் மூலியமாய் இந்த ஊழியத்தை தொடர்ந்து கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரருக்காக நாம் முதலாவது ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை நீட்டி மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். நான் உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உனக்கு முன்பாக நான் கடந்து வருகிறேன். உன் வாழ்க்கையிலே உனக்கு முன்பதாக இருந்த தடைகள், போராட்டங்கள், சூழ்நிலைகள், இவைகளை நான் மாற்றி போட்டேன். உன்னை கரம் பிடித்திருக்கிறேன், கைவிட மாட்டேன். இறுதி வரை நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன் ஊழியமும் நான் ஆசீர்வதித்து அந்த ஊழியத்தை நான் பெருக பண்ணுவேன். கிருபையும் வரங்களும் உன் ஊழியத்தில் தங்கும்படி, அவைகள் செயல்படும்படி நான் உனக்கு செய்வேன். நீ சோர்ந்து போகிற நேரம், தளர்ந்து போகிற நேரமெல்லாம் நானே உன்னை தூக்கி எடுத்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து உன்னை ஆசீர்வதித்து நடத்துவேன். நான் சொன்னதை கவனமாய் கேட்டு செயல்படு. நான் உனக்கு வாய்க்கப்பட்டு உன்மேல் என் மகிமையை தங்க பண்ணுவேன். நாட்கள் வரும், அந்நாட்களிலே உன் நாமம் விளங்கும்படி என்னுடைய மகிமை உன்மேல் வைத்து உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அன்பு ஊழியக்காரருக்காக பாஸ்டர் ஜேக்கப் அவருடைய மனைவி நென்சிக்காக ஊழியக்காரர்கள் கரங்களை வைத்து அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து சொல்லி, ஆபிரகாமே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்கள். இப்பொழுது நாங்கள் ஊழியக்காரர்கள் மனதார இந்த வளர்ந்து வருகிற ஊழியக்காரர்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம் அளவில்லாம உங்களுடைய பிள்ளைகளே இன்று மகிமையால் இறங்கி வருவதாக இந்த கர்த்தருடைய ஆவி இவர்களை வித்தியாசமாய் நடத்தட்டும். தாவீது அபிஷேகம் பண்ண நாட்களிலே கர்த்தருடைய ஆவி அவனோடு தங்கி அவனை நடத்தினது போல இந்த ஊழியக்கார தாசனையும் மனைவி குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே நீ நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வழி நடத்தல் இவர்கள் கண்டு உம்முடைய நாம மகிமைப்படுத்த இவர்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. இயேசுப்பா, உம்முடைய கரம் இவர்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய அன்பு கரத்திலே உடைய ஊழியக்கார தாசனுடைய மனைவி குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கூட இருக்கிற நீ கொடுத்திருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உதவியாளருக்காக ஒவ்வொரு விசுவாசிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்திலே இவர்கள் ஒரு மனமாய் ஒற்றுமையாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப தேவன் இவர்களுக்கு கிருபை அளிப்பீராக, ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய அளவில்லாத அன்பின் ஆவி இந்த திருச்சபை மக்களை மூடிக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே பிரதிஷ்டை பண்ணி ஆசீர்வதித்து சாவம் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.
நான் இங்கே சொன்னதில்லை, பீட்டர் கோமஸ்னால தான் இன்னைக்கு நான் ஒரு மாஸ்டர். என் கதை சொன்னா ஒன்று ரெண்டாவது என்ன ஜோம் பண்ண சொன்னாரு. அவரு இந்த ஊழியத்தை அவங்க கையில கொடுக்கறதுக்கு மனதார அவர் வந்து ஜெபம் பண்ணும்படி வானத்தையும் பூமியை படுத்த கர்த்தாவே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்மளால எழுப்பிப்போம் ஆண்டவரே. பாஸ்டர் ஜேக்கப்போ, பாஸ்டர் அம்மா நென்சியும் பூர்வமா இந்த சபையோட ஒரு பொறுப்பு மைக்கேல்ட்டையும் ஜெனிஃபர்ட்டையும் ஒப்பு கொடுத்து இவர் இல்லாத நேரத்துல எல்லா பொறுப்பும் தேவனுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே இவங்களை மனசார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல ஆண்டவரே, இவங்க போக்கின வரைக்கும் நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் இவங்க சந்திக்கிறாங்களோ தேவனோட வார்த்தைய பயங்கரமா ஆண்டவரை துணிகரமா வார்த்தைகளை பேசி இந்த இவங்களை மனசார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவங்களை ஒரு நல்ல மூப்பரா கொடுத்த தரிசனம் என்ன சொல்லுங்க. அவங்களுடைய பாரம் இந்த இடத்துல ஒரு சபை உருவாக்க வேண்டும் என்று. அதனால அவங்க நாங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊழியிருக்கோம். அப்புறம் சபை பிரிந்து போன பிற்பாடு அவங்க இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கணும் என்ற ஒரு தரிசனத்தோடு இந்த சபையை ஆரம்பித்தார்கள். அதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இருந்த சபையில் அவங்க உண்மையாக இருந்தாங்க, நிறைய ஊழியம் செய்தாங்க. அந்த உண்மைத்துவம் இங்கேயே வந்து உண்மையோடு தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் அந்த மைண்டோட உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே இந்த சபை உருவானது தேவனுடைய சித்தம் என்று சொல்லலாம். தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். நிச்சயமாக ஒரு சிலருக்கு இந்த சபையின் மூலமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஒரு சில ஜனங்களை ஆயத்தம் செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தம் செய்யப்படுவார்கள். அநேகர் ஊழியத்துக்கு எழுவார்கள் என்று இன்னும் அநேகர் வந்து தேவன் இயேசு வர வரைக்கும் அவருடைய வருகைக்காக ஆயத்தம் செய்யப்படுவார்கள். நிச்சயமாக இங்கிருந்து அநேகர் எழும்பி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை. அநேக ஊழியக்காரர்கள் எழும்ப வேண்டும். இவங்களுக்கு அவ்வளோ வேத அறிவு இல்லாட்டி போனாலும் அந்த தேவ பாரத்தை ஊழிய பாரத்தை நான் காண்கிறேன், அந்த உண்மைத்துவத்தை நான் காண்கிறேன். அதனால அவங்களுடைய பிரயாசம், அவர்கள் வந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் நான் பார்க்குறேன். தியாகத்தோடு உண்மையாக தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யும் பொழுது அநேகர் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஒரு சிலர் இப்போ இருக்கலாம், ஆனாலும் நாளடைய தேவனுக்காக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகர் ஊழியத்துக்கு எழுதுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒத்துழைப்பு சார், அவர் ஒரு பிளஸ் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லும்படி கேட்கிறோம். நன்றி ஊழியர்களே, பாஸ்டர் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊழியர்களையும் தலைவர் வழங்கி நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ மனிதர்கள் இங்கே இருக்கார்கள், விசுவாசிக்கும் இங்கே இருக்கிறதுனால வந்து அவர்கள் எனக்கு திருப்பாராமல் கொண்டிருந்தேன். பரவாயில்ல, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டெடிகேஷன் இருக்குது, பரவாயில்ல நம்மளோட பிள்ளைங்களாம் போய் படிக்கிற பிள்ளைங்க அவங்களோட சபையை பிறப்பு விளக்கு நம்ம போகலன்னு நல்லா இருக்குமா ஆண்டவர் சொன்னார், இப்போ வாங்க. ஆனால் ஒன்று நன்றி நான் சொல்லுவேன், கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை கண்டிப்பாக இந்த சபை மேல் ஊற்றுவேன். தாவீதின் அபிஷேகங்கள் அதிகமான கடைசி காலத்தில் மெய்யான துதியின் ஆராதனைகள், சபைகள் மங்கி போயிருக்கும் துதியின் ஆராதனைகள் இந்த சபையில் வருங்காலத்தில் தேவனோட அபிஷேகம் இறங்கி வரும். இந்த காஜாரம் வட்டாரத்தில் ஒரு விசேஷமாக அதிகமான ஊழியத்திலே நான் பங்குபட்டதுனால வந்து அதிகமான பிள்ளைகளை நான் வளர்த்து விட்டுருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அருமையான
ஐயா மைக்கேல் அவர்களுக்கும் அவர்கள் மனைவிக்கும் அவர் பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கண்டிப்பாக தேவனுடைய பிரசனம் இந்த சபையிலே வரும். சீக்கிரம் நல்ல துதிக்க சுரத்தோடும் நல்ல சங்கீதத்தோடும் இவர்கள் துதிப்பார்கள். கூட சீக்கிரம் ஆண்டவர் என்ன கூட அபிஷேகத்தை இவர்கள் மேல் என்ன கண்டிப்பாக ஊற்றுவேன். அது மட்டும் இல்லாதபடிக்கு வருங்காலத்து அடுத்த வருஷத்துல என்னுடைய பாடல் வெளியிடும் ஹெல்பத்தில் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். அதை காத்திருந்தேன், எத்தனையோ வருஷங்களை காத்திருந்தேன். அதிகமான ஊழியர்களை நான் பங்குபட்டிருக்கேன், அதிகமான ஊழியக்காரர்களுக்கு இசை போட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய சொந்தத்துக்கு ஆண்டவர் ஒரு பாடலை கொடுத்தார், இசை மகனே. அந்த பாடல் பூமி முழுவதும் துதிக்கும் நான் சுவாசிக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. நான் வேற ஏதோ சொல்ல விரும்பல, உங்க நேரத்தை எடுக்க நான் விரும்பலை. இது அருமையான நாளுக்காகவே இந்த சபையை எல்லாவற்றுக்கும் என்னுடைய நன்றிகள் என தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஊழியக்காரே. எல்லாம் கூட எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் கூடுமே. Elohim
ஷாலோம் இயேசுவே உம் நாமத்தில் ஷாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர் ஷாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் ஷாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் பாவத்தின் குழியிலே பிணமாய் நான் வாழ்ந்திருந்தேன் ரத்தம் சிந்தி சுத்தமாக்கி தூக்கினீரே வெட்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொடுமையில் வாழ்ந்திருந்தேன் அன்பாய் பாவத்தின் நான் வாழ்ந்திருந்தேன் ரத்தம் சிந்தி சுத்தமாக்கி தூக்கினீரே வெட்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கொடுமையில் வாழ்ந்திருந்தேன் அன்பாய் வந்து அழைத்தீரே வந்தீரையா இருவை வந்தீரையா பாவத்திலே பரிசுத்தம் வந்தீரையா வந்தீரையா இருவை வந்தீரையா பாவத்திலே பரிசுத்தம் வந்தீரையா சாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் சாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர் சாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் சாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் உலகம் என்னை அழைத்தது புத்தி இல்லாதவர் தேவனோ அழைத்தார் நான் ஊழியக்காரன் உறவுகள் சொன்னது நான் பாவியானவர் தேவனோ சொன்னது நான் விசேஷித்தவன் உலகம் என்னை அழைத்தது புத்தி இல்லாதவர் தேவனோ அழைத்தார் நான் ஊழியக்காரன் உறவுகள் சொன்னது நான் பாவியானவர் தேவனோ சொன்னது நான் விசேஷித்தவன் சொல்லி அழைத்தீரையா புதுவாழ்வு கண்டீரையா கழுகு மொழியர மறக்க சொல்லி அழைத்தீரையா புதுவாழ்வு கண்டீரையா கழுகு மொழியர மறக்க செய்தீரையா சாலோம் 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 இயேசுவே உம் நாமத்தில் சாலோம் சாலோம் இயேசுவே உம் நாமத்தில் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் மேலாக்கினீர் வாலாக்காமல் தலையாக்கினீர் என்னை கீழாக்காமல் Come on, church. சேர்ந்து கைகளை தட்டி பிரகடனப்படுத்த போகிறோம். சபையை கட்டுவேன் என்று சொன்னவர் எங்கள் சபையை கட்டுவா. Come on, கைகளை தட்டி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே.
ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே, சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே. சபைகளில் நிலை நாட்டினி, புது மனிதனாய் என்னை மாற்றினி, வாழ்க்கையை செழிப்பாக்கினி, கிருபையால் உயர்த்தினி, என்னை கிருபையால் உயர்த்தினி. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. பிரியமான தேவ பிள்ளையே, நான் தனியா இருக்கிறேன் என்ற உணர்வு உன்னை வாட்டுகிறதா? கவலைப்படாதே, சபை என்கிற வீடு இருக்கிறது, ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஜெபிக்கிற தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் உண்டு. இட்ஸ் a family. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் வீடு இதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைத்தனல் உறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே, வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, உன்னை அழிக்க எத்தனை பார்வோன்கள், எசபேல்கள் தேசத்தில் எழுப்பினாலும் சபைதான் ஜெயிக்கும். பார்வோனின் வல்லமைகள் முறியச் செய்தீர், எசபேலின் தந்திரங்கள் அழியச் செய்தீர்.